தம்பி புத்தாண்டு வாழ்த்துக்கள் தம்பி. நியூ இயர் அன்னைக்கு உலகமே சந்தோஷமா இருக்கு. வயசானவெல்லாம் சந்தோஷமா இருக்கா? சிறு வயசு பையன் நீ ஏன் இப்படி கண்களுக்கு உட்கார்ந்துருக்க? உங்களால தீர்த்து வைக்க முடியாது. எனிவே தேங்க் யூ. ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. கடைசில இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்கடா. இப்படி நம்ப வச்சு நடு தெருவில் நிக்க வச்சிட்டீங்களேடா. கழுத்து அறுத்துட்டானே தாசு. வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜாலியா நியூ இயரை செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைச்சேன். தேவா அதான் இந்த லைக்கா பண்ணானுங்களே. வருஷத்தோட ஸ்டார்டிங்லயே இப்படி எழவு நீ சொல்ல ஆரம்பிச்சா என்னடா பண்றது? இதுல வேற சொன்னாங்க 12/7க்குனா ட்ரெய்லர் வரும், வெயிட் பண்ணுங்க. ஒரு செகண்ட்ல நானும் நினைச்சேன் நியூ இயருக்கு வந்துட்டு விடாமுயற்சி ட்ரெய்லர் வரும், ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம். பொங்கலுக்கு விடாமுயற்சி படம் வரும், பொங்கலையும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம். என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன்டா. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போ. மொத்தமாக முடிச்சிட்டாங்கடா. டேய் லைக்கா, டேய் இருங்க பாய், நீங்க பாட்டு விடும் போதே தெரியும்டா அடுத்து என்ன லைன் வரப்போகுதுன்னு. உங்களால பண்ண முடியல விட்டுருக்கணும்ல. அட்லீஸ்ட் அந்த குட் பேட் அக்லியாவது வந்திருக்கும்டா. அவனுங்களையும் கெடுத்து அப்புறம் இந்த விக்ரம் படம் வேற ஒண்ணு இருந்துச்சு. அந்த படமாவது ரிலீஸ் ஆயிருக்கும்டா. அதுலயும் மண்ணள்ளி போட்டுட்டு ஏன்டா உங்களுக்கு இந்த பழப்பு? இப்படி ஒவ்வொருத்தரா கொண்டுட்டு தனிமரமா இருந்து என்ன தனி சாதிக்க போற? இப்ப நான் பொங்கலுக்கு எந்த படத்துக்கு நான் போறது? கேம் சேஞ்சர்னா வணங்கானா என்ன நடக்க போனே தெரியல. என்ன சார் ஒருத்தர் நீங்க எவ்வளவு பேர் பாருங்க சார். அடே அப்பா, ஏகே ஃபேன்ஸ் ரொம்ப பாவம்டா. உலகிதிலாரோடும் தோல்கா வீரன் கரளிதில் மக்காய் தேங்கும் பைதல். ஐயோ வெறுத்துருப்பாங்களடா வாழ்க்கைய. அழுகுறான். அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு போங்க. கடைசியில் சொன்ன மாதிரியே பண்ணிட்டாங்க. எல்லோரும் உன்னை நம்பும் போது கைவிடு. கரெக்டா பண்ணிட்டாங்கடா. மூச்சி முட்டை. சரி குமுறுகள் போதும். இந்த 70 நியூஸ் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு புது வருஷம் வர பிறந்திருக்கு. ஒரு ஸ்மைலோட ஒரு ஹாப்பி ஃபேஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். வெல்கம் டு இது சொல்ல கூட கஷ்டமா தான் இருக்கு. சரி வாங்க, இந்த வீடியோல நாம மீம்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதான் கேட்கணும். பண்ணிக்கிறீங்களா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. உண்மையாவே பாவண்டா அவங்க நிலைமை எல்லாமே. கோபம்ன்றது மறக்க முடியாது, மன்னிக்கலாம். அது நடந்தது தான். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு காத்துக்கிட்டு அப்படிதான் இருக்கணும், வேற வழி இல்ல. அல்டிமேட்டான ஒரு டயலாக் கிடையாது. எல்லா எமோஷன்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை. அடங்கும். இந்த வருஷம் அதிகமா யூஸ் பண்ண ஒரே ஒரு மீம் டெம்ப்ளேட்னா அது இதான்டா. போன வருஷம். ஆமாண்டா போன வருஷம். போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. ஆமா 2024 வருஷம் முடிஞ்சிடுச்சு. அப்பப்ப இதெல்லாம் சொல்லும் போது தான் ஞாபகத்துக்கு வருது. உங்களுக்கு ரொம்ப மறதி ஆயிடுச்சு. ஏதோ 365 நாள் எனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துச்சு. அதுக்காக வாழ்க்கை முழுக்க அழுதுட்டு இருக்க முடியாதுல்ல. வாவ், உன் பாசிட்டிவ் ஆட்டிட்யூடுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பாஸ்கர்.
பரவாயில்ல, போனது போகட்டும். ஆனால் இந்த வருஷம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், நடக்கும், நம்ம லைஃப் மாறும்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். துரோகம் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இனிமேதான் என்னோட மரண என்ட்ரி. நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லா நாளும் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்காம நாம மாற்ற ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இருக்கிற லைஃபை பிடிச்ச மாதிரியே வாழ்ந்துக்க வேண்டியதான். ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். இதாண்டா நமக்கு பிடிச்ச லைஃப் அப்படின்னு இந்த ரியாலிட்டியை ஒத்துக்கிட்டு வாழ வேண்டியதான் போல. அழுது புலம்புறதை விட சிரிச்சிட்டே வேலைக்கிட்டுறது நல்லது. வெல் பிளேட் சார். நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றேன், புரியல? கோடு போட்டு வாழ்றவங்க வர்றேன் மாதிரி பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிளைய வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க. அதான் சொல்ல வந்தேன். நான் முடிவே பண்ணிட்டேன், வாங்க போலாம். அட பாவிகளா, 6 மணிக்கு மேல அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட சிக்கிட்டீங்களா? என்ன ஒரு விஷயம்னா, நான் வந்து நியூ இயர்லேருந்து இது பண்ணலாம் அது பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா வச்சுருந்தேன். நீ காலையில் ஏஞ்சி அதை செய்யலாமான்னு யோசிக்கும் போது, சரி நியூ இயர் வந்துட்டு ஒரு செலிப்ரேஷன், வந்து இன்னைக்கு அதை செய்யணுமா, இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன் டே, இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சீக்கிரமாக எந்திரிக்கணும், நாளை கழிச்சு பார்த்துக்கலாமா, ஜிம்முக்கு போகணும், இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும். ஏன் ஒரு செலிப்ரேஷன் டேயில் வந்துட்டு அப்படி இருக்கணும்? நேற்று வேறு ஒரு செலிப்ரேஷன் பண்ண டயர்டு வேறையா, அதனால் இன்றைக்கி வேணாம், இன்றைக்கி ஒரு நாள் விட்டு நாளைக்குலேருந்து பார்த்துக்கலாம். கிளைமேட் சரியில்லை, ரிட்டர்ன் ஆயிடலாம். வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயே அப்படிதான் என்ன தாண்டா பண்ணுறது? பண்ணி வர முடியாது நம்மளால. ஐயோயோ விடமாட்டேன், நாலுலேருந்து பண்ணுறேன்டா. நாலுலேருந்து நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறேன், நான் சொன்னது எல்லாத்தையும் செய்வேன், செஞ்சு காட்டுறேன். திருந்துறவன் டைம் கேட்க மாட்டான்டா. திருந்துறவன் டைம் கேட்க மாட்டான்டா. இல்லை செய்வேன், கண்டிப்பாக செய்வேன். உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால கொஞ்சம் ஒத்தி வச்சிருக்கேன் லைட்டா. என்ன மேம் நைட்டு தூங்க போறேன்னு சொல்ற? பிள்ளைங்களாம் பிளான் பண்ணிருக்கோம் நைட்டு வெளியே சுத்த. வா போலாம். A few moments later. நான் இப்போ உங்ககிட்ட நியூ இயர் செலிப்ரேட் பண்ணணும்னு கேட்டேனா? இல்ல கேட்டேனா? இந்த மாதிரி தான்டா நியூ இயர் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம். வா ரைடு போவோம் மாமே, வா அடிச்சுனோட இன்னைக்கு ஒரு நாள் தானே என்ஜாய் பண்ணும் மாமே, இதான் லைஃப், என்ன சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு நம்ம சுற்றி வச்சுருவாங்க. அப்புறம் ஏன்டா அந்த நியூ இயர் வந்துச்சு, ஏன்டா அந்த செலிப்ரேட் பண்ணோம், அந்த நியூ இயரே நமக்கு வந்து ஒரு மோசமான நியூ இயரை மாற்றிடுவானுங்க. பத்தல இல்லை நாளை வோல்டேஜில் அடி வாங்கி இதுக்கப்புறம் வாங்கி சாப்பிட்டு போய் அவனா பீர் பாட்டிலத்தையே மண்டல உடையணும், அப்போ மண் சாரும்ல. அதுக்கு பேசாமல் தூங்கியே இருக்கலாம், அந்த அளவுக்கு தோண வச்சிருவாங்க. நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. ஒன்று போலீஸ் ஸ்டேஷனு, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலு, ரெண்டுத்துல எங்கேயாவது நம்மளை போக வச்சிருவானுங்க. ஆமா போய் சந்தோஷமா இருக்கிற இடத்துல சாணி கொண்டு இருக்கிற மாதிரி ஆகி போயிடுறேன். அதனால இந்த கிறித்துவம் பிடிச்சி அந்த ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் சுத்தக்கூடாதா, அதுவும் முக்கியமாக அந்த நியூ இயர் டைம்லனா அன்னைக்கு மட்டும் அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதனால டீசெண்டாக விலகிறது நல்லது. தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ லாட்டிட்டு எடிட் பண்ண மாதிரியே தெரியல, இது ஒரு சாங் மாதிரியே இருக்குது. அது மறுபடியும் வேற லெவல்டா. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. நண்பர்களே தயவு செஞ்சு இப்படி இருக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு மெமரிஸை வந்து கலெக்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது வந்து பெருமையும் கிடையாது. இதே போல தான் நானும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன், எதுவுமே இருக்காது, ஒவ்வொரு வருஷமும் அப்படியே வெட்ட வெளியாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், என்னடா இது ஒன்றுமே இல்லாமல் இருக்கடா நம்ம லைஃபு, ஏதோ ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு வேலை பார்க்குறது, இதானடா வருஷம் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லையடா. நாமளே திரும்பி பார்த்தா இவ்வளோ கேவலம் நீ வாழ்ந்துருக்க, உன் வாழ்க்கையை திருப்பி பார்க்கும்போது இவ்வளோ போரிங்காவடா இருக்கு, அதை திறந்து நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா கரையா அடிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கே தோண ஆரம்பிச்சுது. ஓகே நம்ம வந்துட்டு அட்லீஸ்ட் ஏதாவது 1-2 மெமரியாவது நம்ம கலெக்ட் பண்ணணும். நம்ம சொல்லிக்கிற மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம கேலரியில் எடுத்து ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஃபோட்டோக்கு பின்னாடியும் நிறைய கதைகள் இருக்குமா, அது யோசிக்கும் போது ஜாலியாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு மெமரிஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்கள். அதுதான் நம்மளை வந்து கொஞ்ச நாள் கழித்து நம்மளை சந்தோஷப்படுத்தும், ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீலை கொடுக்கும். இப்போ பரவாயில்ல நம்ம வாழ்ந்துருக்கோம், ஏதோ ஜாலியாக கொஞ்சமாச்சும் ஜாலியாக வாழ்ந்துருக்கோம், சந்தோஷமாக இருந்திருக்கோம், நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கோம், நிறைய பிளேஸுக்கு போயிருக்கோம்,
டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தோணும். அதனால் அதை மட்டும் விட்டுறாதீங்க. கஷ்டப்படலாம், வேலை ஒர்க் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன டைமில் சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இது வந்துட்டு ஜாலியாகவே இருங்க நான் சொல்லலை, அப்பப்போ கிடைக்கிற டைமில் ஜாலியாக இருந்துங்க, அதுதான் நான் சொல்கிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. எனக்குன்னா முன்னாடி என் ஃபோட்டோ பார்த்தாலே கடுப்பாகும். அதனால எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதே பிடிக்காம போயிருந்துச்சு. எப்போ எடுத்தாலும் கிளம்பிட்டே இருப்பேன். அதனாலேயே வந்து நிறைய அந்த ஃபோட்டோ எடுக்கிற பழக்கத்தையே நான் விட்டேன் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் சரி பரவாயில்ல, இந்த மூஞ்சை நாமளே அக்செப்ட் பண்ணலாம், வேறு யார் தான் நம்மளை வந்து ஒத்துப்பா, நாமளே நம்ம மூஞ்சை ஏற்றுக்கலின்னா வேறு யார் தான் நம்மளை வந்து ஒத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் நான் வளைச்சி எடுக்க ஆரம்பித்தேன். அப்பப்போ எங்கேயாச்சும் போனேன்னா ஒரு ஃபோட்டோ எடுப்பேன். அதில் ஒரு சும்மா ஒரு டீ குடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் இருக்கும். அதுக்குள்ளே நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். அந்த டீ குடிக்கும் போது என்னென்ன நடந்துச்சு, அன்னைக்கு அந்த எந்த நாள் எடுத்தோம் நம்ம ஃபோட்டோ, அப்பப்போ என்னென்ன நடந்துச்சுங்கிற மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வரும். அதனால் டீ கடைக்கு போய்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுலே அவ்வளோ விஷயம் இருக்குன்னா, நீங்கள் இன்னும் நிறைய பேர் கூட சேர்ந்து நிறைய ஃபங்க்ஷனில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அது ஒரு மெமரியாக நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கும் போது கொஞ்ச நாள் கழிச்சு அது வேறு லெவலாக இருக்கும். அதனால் இந்த வருஷம் எல்லாருமே நிறைய விஷயங்களை பண்ணி கொஞ்சமாச்சும் மெமரிஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்கள். ஒரே மாதிரியே இருக்காமல் புதுசாக தான் பண்ணுங்கள். மாப்பிள்ளை ஜனவரி 1 எப்போவும் சாமிக்கு விட்டுருவான். நெக்ஸ்ட் டேலேருந்து ப்ரொடக்டிவாக இருக்குது ஸ்டார்ட் பண்ணுவான். நானும் ஃபஸ்ட் நாள் வந்துட்டு சாமிக்கு தான் விட்டுருக்கேன். அடுத்த நாள்லேருந்து நாளையிலேருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். வெக்கமா இல்லை? அது நீ பெருமையாக சொல்கிறேன். நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போடுற? பேண்ட்டை போட்டு சட்டி போட வேண்டியதானே? சபாஸ் சபாஸ் மாமா சபாஸ். அட பாவிகளா, மக்கள் ரிவ்யூ. இந்த ஆண்டு ட்ரெண்டிங்கான அக்காக்களில் உங்களின் பக்க ஆதரவு யாருக்கு? நீதானா? உனக்கு எதுக்கு போன கேக்குதா? ஏண்டா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வேலையாடா? அதுவும் ஒரு நியூஸ் சேனல் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்கலாமா? டைலர் அக்கா, டிவோஷனல் அக்கா, ஜிம் அக்கா, யோகா அக்கா. சபாஷ் மாமா, சபாஷ் சபாஷ். கேவலமா இல்ல? அதுல வேற வின்னர் யாருன்னு வேற சொல்லியிருந்தாங்க. இந்த ஆண்டு ட்ரெண்டிங்கான அக்காக்களின் நம்பர் 1 அக்கா டெய்லர் அக்காவா. வாக்குகள் 40.6%. நம்ம இவங்களை என்னதான் சொல்றது? என்ன லட்கி? நான் ஜீன்ஸ் போட்டு வெள்ள குலுப்பி. ஆனா இந்த லட்கி சாங் இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லடா. இதனால எனக்கு ஏகப்பட்ட பப்ளிசிட்டி. ஆனா இந்த சாங் எனக்கு வைபா இருந்துச்சு. அந்த வைப் வந்து எல்லாருக்கும் போய் சேரும் நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லடா. மைக் செட் வீடியோலனா வேற வந்துச்சு. என்ன பையடா லட்கி லட்கி. என்ன லட்கி? நான் ஜீன்ஸ் போட்டு வெள்ள குலுப்பி. ஃபர்ஸ்ட் கேட்கும்போது காமெடியா இருக்கலாம், ஃபன்னியா இருக்கலாம். ஆனா கேட்க நமக்கு ஒட்டிக்கும் அது அப்படியே. Client server architecture. This is the most important. லட்கி லட்கி. என்ன லட்கி? இதோட இந்த வைப் போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வேற சாங்குக்கு நோக்கி போகலாம். அவன் நியூ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எதுக்கு செலிப்ரேட் பண்றானுங்க, ஏன் 12 மணிக்கு வெயிட் பண்றானுங்கன்னு தெரியாது. வாங்க போற சுத்திக்கு ஏன்டா நைட்டு 12 மணி வரைக்கும்லாம் காத்துட்டு இருக்கீங்க? அப்ப இவரு வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு? இவனும் 12 மணிக்கு எழுந்து தானே வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. இவர் தூங்க வேண்டியதானே? அப்புறம் என்ன நீங்க வந்த அவன் ஏதோ என்ஜாய் பண்றானுங்க. வருஷத்துல எல்லா நாளும் வாங்க போறான். ஒரு நாள் சந்தோஷமா இருக்கட்டுமாடா? அதுக்கு கூட உங்களுக்கு வரும். ஆக்சுவலா இந்த மைண்ட் செட்ல தான் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தேன். என்னடா என்ஜாய்மெண்ட்டு, என்னடா செலிப்ரேஷனு, சின்ன வயசுல ஜாலியா இருந்தோம். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து வேலைக்கு போகிறது, வீட்டு அந்த பொறுப்புகள் எல்லாம் வந்த பிறகு என்ன தீபாவளி, என்னடா பொங்கல், என்னடா நியூ இயர் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் இப்போ என்ன தோணுதுன்னா, இந்த ஒப்பீனியன் கூட கொஞ்சம் நாள் கழிச்சு மாறலாம் போல், என்னன்னு தெரில. ஆனால் இப்போ என்ன தோணுதுன்னா, கஷ்டங்கள் வரும் தான், பொறுப்புகள் இருக்கும் தான், எல்லா வரும் தான். ஆனால் நமக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்குன்னு 1-2 நாள் அப்பப்போ வருதுல, அதில் லீவ் கிடைக்குதுல, அதில் ஜாலியாக இருப்போம், ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுவோம். அப்படி செலிப்ரேஷனே இல்லைனா கூட செலிப்ரேட் பண்ணுறவனை பார்த்து வேடிக்கையாவது பார்ப்போம்டா. அவன் ஜாலியாக வெடி வெடிச்சிட்டு இருக்கான், அதையாவது வேடிக்கை பார்க்கலாம்டா. அவன் என்னதான் பண்ணுறான், அவன் லைஃப் பார்ப்போம், அதையாச்சும் பண்ணலாம். அதை விட்டுட்டு உட்காந்துட்டு எனக்கு செலிப்ரேஷன் வேணாம், எதுவும் வேணாம், என்னடா வாழ்க்கை நீங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம சந்தோஷத்தை கெடுத்துக்கிட்டது இல்லாமல் அவன் சந்தோஷத்தையும் கெடுக்க வேணாம்.
ஏன்டா செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே நான் ஜாலியாக வாடா டெய்லி இருக்க போகிறானுங்க, அடுத்த நாள் தான் அன்னைக்கே கூட வாய்ப்பு கூட இருக்குது. அது அவனுக்கும் தெரியும், ஆனால் எல்லாத்தையும் மறந்துட்டானே. ஏன்? அதனால ஜாலியாக இருந்து போவோம், அந்த டைமில் ஜாலியாக இருந்துப்போம், அவ்வளோதான். கொண்டாட வேண்டிய நேரத்தில் கொண்டாடுறது இல்லை, கொண்டாடணும்னு நினச்சா கொண்டாட முடியறதில்ல, அவ்வளோதான் பஸ். சார் சரத் சார் குழப்பமாக இருக்குல்ல? சரத் சார் எனக்கே புரியல, உங்களுக்கு எப்படி புரியும்? இந்த வருஷத்தில் வந்து எல்லாருமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. இதுக்கு நீங்க சிரிக்காமையே இருந்திருக்கலாம்.